உங்களோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த சொல்கிற தைரியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் இருக்க எந்த ஒரு நூலுக்குமே இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பால் அனைவரும் சமம் கிரேக்க இலக்கியத்தில் இல்லை, இந்திய இலக்கியத்தில் எதுலையுமே இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் திருக்குறளில் மட்டும்தான் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் திருவள்ளுவர் ஒரு படி மேலே போய் பிறப்பால் எல்லா உயிரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனித உயிர் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க அத்தனை உயிருக்கும் பிறப்பு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. பிறப்பால் நீ என்ன பண்ண முடியாது, நீ வந்து வேறுபாடு காட்ட முடியாது. ஆனால் இந்தியாவிலையும் சரி மற்ற உலகத்துலேயும் சரி பிறப்பால் நீ என்ன பண்ணுற வந்து வேறுபாடு காட்டுறாங்க. எப்படின்னா பிறப்பால் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த பிரிவு வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. மற்ற எந்த ஒரு பிரிவினையும் உங்களால் வந்து மாற்றிட முடியும். உங்களுக்கு படிப்பு இல்லையா, நீங்கள் படிப்பு படிக்க முடியும்.